ஞானசேகரனின் தொடர்பில் யார் யார்? மொத்த ரெக்கார்டும் எங்கிட்ட இருக்கு. அண்ணாமலை ஏற்படுத்திய பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஞானசேகரனின் பின்னணியில் திமுக புள்ளிகள் இருக்கிறார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட போதும் காவல்துறை மூலம் அதை மூடி மறைத்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு படையை உருவாக்கி அவர்கள் மூலம் அடுத்த கட்ட விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்காமல் தனக்கு வலிப்பு நோய் இருப்பது போலவும் வாந்தி மயக்கம் வருவது போலவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை வெளியிட்டு தனக்கு பின்னால் இருக்கும் பெரும் புள்ளிகள் குறித்த விவரத்தை சொல்ல மறுத்து வருகிறான் ஞானசேகரன். இந்த நிலையில்தான் நேற்று இது குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரனின் பின்னணியில் பல திமுக புள்ளிகள் இருக்கிறார்கள். மாணவி பலாத்கார சம்பவத்துக்கு பிறகு கடந்த 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் அவனுக்கு எந்தெந்த திமுகவினர் கால் பண்ணினார்கள், அப்போது என்னென்ன பேசிக்கொண்டார்கள் என்பது குறித்த ரெக்கார்டு என்னிடத்தில் உள்ளது. அதோடு இந்த விவகாரத்தின் பின்னணியில் சில காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அதனால் இதை தமிழக அரசு மூடி மறைக்க நினைத்தால் நாங்கள் விடமாட்டோம். காவல்துறை தனது கடமையை சரியாக செய்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் தங்களது கடமையை செய்ய மறுத்தால் இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்கிற உண்மையை நான் வெளியிடுவேன், அதுவும் தக்க ஆதாரத்துடன் வெளியிடுவேன் என்று அண்ணாமலை ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்கிறார். அதோடு மாணவி பாலியல் புகார் கொடுத்த பிறகு 2 நாட்கள் கழித்துதான் இவர்கள் எஃப்ஐஆரை போட்டார்கள். அதனால் ஞானசேகரன் மீது எஃப்ஐஆர் போட தடுத்தது யார் என்பதையும் நான் வெளியிடுவேன். அதனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்பதை மக்கள் மன்றத்தில் வெளியிடாமல் விடமாட்டோம். அதோடு இந்த வழக்கில் இப்போது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு காவல்துறையினர் இணையத்தில் லீக் செய்த எஃப்ஐஆரை எந்தெந்த பத்திரிகைகள் வெளியிட்டார்கள் என்று அவர்களின் செல்போன்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகிறார்கள். காவல்துறையின் மீது செயல்பாடு இந்த வழக்கை வேறு கோணத்தில் எடுத்து செல்வது போல் தெரிகிறது. அதாவது, நாங்கள் வெளியிட்ட எஃப்ஐஆரை நீங்கள் எப்படி வெளியிடலாம் என்பது போல் உள்ளது. நான் கேட்கிறேன், நீங்கள் ஏன் எஃப்ஐஆரை இணையத்தில் விட்டீர்கள்? இணையத்தில் நீங்கள் வெளியிட்டால் அதை மீடியாக்கள் எடுத்து பயன்படுத்தத்தான் செய்வார்கள். உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யவில்லை. அதனால்தான் எஃப்ஐஆர் லீக் அவுட் ஆகி இருக்கிறது. உங்களது தவறை மறைக்க பத்திரிகைகளை குற்றம் சாட்டுவீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, இப்படி இவர்கள் இணையத்தில் லீக் அவுட் செய்த எஃப்ஐஆர் என்னுடைய மொபைலுக்கு வந்தது. அதன் பிறகுதான் நான் மீடியாக்களை சந்தித்து எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருந்த விஷயங்களை பார்த்து கொதிப்படைந்து எனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தேன். அந்த ஆதங்கம் எப்போதும் எனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தமிழக காவல்துறை யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிக்காமல் இந்த வழக்கை தொடர்ந்து திசை திருப்பிக் கொண்டிருந்தால் கடைசியில் யார் அந்த சார் என்பதை நானே வெளியிடுவேன். என்னிடமிருந்து அந்த சார் தப்பிக்கவே முடியாது என்று அண்ணாமலை அதிரடியாக அறிவித்து திமுகவுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார். திமுகவை பொறுத்தவரை தங்கள் கைவசம் உள்ள காவல்துறையை வைத்து இந்த வழக்கை அடுத்து வெவ்வேறு கோணங்களில் திசை திருப்பி வருஷக்கணக்கில் இழுத்தடித்து இதை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலையோ காவல்துறை தங்களது பணியை சரியாக செய்யாத பட்சத்தில் இதன் பின்னணியில் இருக்கும் அத்தனை பேரையும் ஆதாரத்துடன் வெளியில் கொண்டு வருவேன் என்று அறிவித்திருப்பது திமுகவினர் மட்டுமின்றி காவல்துறை அதிகாரிகளுக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அடுத்த செய்தி, மாணவி வழக்கில் புதிய ட்விஸ்ட். உச்சநீதிமன்ற ஆணை எதிரொலி. 25 லட்சத்தால் வந்த சிக்கல். எஃப்ஐஆர் விவகாரத்தை திசை திருப்பிவிடும் காவல்துறை. சைபர் கிரைம் டிஎஸ்பி விலகியதால் உடைந்தது மர்மம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் மாணவியின் எஃப்ஐஆரை டவுன்லோட் செய்த சில பத்திரிகையாளர்களை காவல்துறையினர் துரத்தி வருகிறார்கள். உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை மாணவியின் எஃப்ஐஆரை இணையத்தில் பதிவேற்றம் செய்தது யார், அது எப்படி லீக் அவுட் ஆனது என்று கேள்வி எழுப்பியதோடு மாணவிக்கு இழப்பீடாக கொடுக்க வேண்டிய 25 லட்சத்தை எஃப்ஐஆரை இணையத்தில் கசியவிட்ட காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதுதான் தற்போது காவல்துறைக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் இந்த விவகாரத்தை மீடியாக்கள் பக்கம் திருப்பிவிட்டு தாங்கள் தப்பிக்க பார்க்கிறார்கள். அதன் காரணமாகவே திடீரென்று அந்த எஃப்ஐஆரை டவுன்லோட் செய்த பத்திரிகையாளர்களை இவர்கள் தேடுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் இந்த மாணவி வழக்கின் விசாரணையில் ஈடுபட்டிருந்த சைபர் கிரைம் டிஎஸ்பி ராகவேந்தர் கே ரவி என்பவர் விசாரணை குழுவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இந்த டிஎஸ்பி இந்த வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்த புள்ளியாக இருந்து வந்தார்.
தான் விலகுவதற்கான காரணத்தை அவர் கூறுகையில், நீதிமன்றம் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் என்னுடைய விசாரணை மீது சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். அவர்களின் வளைப்புக்கு ஏற்ப என்னை வளைக்க பார்க்கிறார்கள். அதன் காரணமாகவே இந்த விசாரணையில் என்னால் சரியானபடி செயல்பட முடியவில்லை. அதனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கின் விசாரணையிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று சைபர் கிரைம் டிஎஸ்பி ராகவேந்தர் அறிவித்திருக்கிறார். ஆனால் அவரது இந்த அறிவிப்பு பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மையிலேயே இவர் உயர்நீதிமன்றம் நியமித்த விசாரணை குழுவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லையா, இல்லை அவர்கள் சென்னை அடையாறு காவல் நிலையத்தை சார்ந்த 6 காவலர்களையும் இந்த விசாரணைக்குள் கொண்டு வந்திருப்பதால் தனது துறையை சார்ந்தவர்களை ஐபிஎஸ் குழுவினர் விசாரிப்பதில் அவர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு விலகியிருக்கிறாரா என்கிற சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறையை பொறுத்தவரை இந்த வழக்கில் வசமாக சிக்கி இருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் மட்டுமின்றி உச்சநீதிமன்றமும் அவர்களை நோக்கி கிடுக்குப்பிடி போட தொடங்கிவிட்டதால் அவர்களால் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. குறிப்பாக குற்றவாளி ஞானசேகரன் மீது புகார் அளிக்கப்பட்டு அவரை அழைத்து விசாரித்த காவல்துறையினர் உடனே விடுவித்ததுதான் இப்போது நீதித்துறைக்கு அவர்கள் மீதான சந்தேகத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது. உடனே விடுவித்தவர்கள் அடுத்த நாள் அழுத்தம் அதிகமானதால் மீண்டும் கைது செய்திருக்கிறார்கள். அப்படியென்றால் இதன் பின்னணியில் இருப்பது காவல்துறை அதிகாரிகளா, இல்லை அரசியல்வாதிகளா என்கிற கேள்விகள் எழுந்திருப்பதால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் படுதீவிரமாக இறங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ள சிறப்பு புலனாய்வு குழுவினர் நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தபடி குற்றம் சாட்டப்பட்ட காவலர்களையும் துருவி விசாரணை நடத்தி வருவதால் இந்த சைபர் கிரைம் டிஎஸ்பி ராகவேந்தர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த விசாரணையிலிருந்து விலகி இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அந்த வகையில் தங்கள் மீது எஃப்ஐஆரை லீக் அவுட் செய்த செயலை கண்டித்து நீதிமன்றம் கிடுக்குப்பிடி போட்டுவிட்டதால் தற்போது அதிலிருந்து தாங்கள் தப்பிக்க வேண்டும் என்று காவல்துறை இந்த குற்றத்தை மீடியாக்கள் பக்கம் திருப்பிவிட்டு தாங்கள் தப்பித்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நேரத்தில்தான் இணையத்தில் லீக் அவுட் ஆன எஃப்ஐஆரை தாங்கள் பதிவிறக்கம் செய்ததால் தங்களை காவல்துறை துரத்துவதாக முக்கிய பத்திரிகையாளர்கள் சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்த போது இந்த மாணவி பலாத்கார வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதால் இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் முறையிடுங்கள், அவர்கள் சரியான வழிகாட்டுதலை உங்களுக்கு தெரிவிப்பார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது கருத்து கூறியுள்ளது. அதனால் அடுத்த கட்டமாக காவல்துறை மீது பத்திரிகையாளர்கள் சார்பாக மேலும் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பாயப்போகிறது. அதோடு இந்த வழக்கில் காவலர்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிந்துவிட்டதால் அவர்களை புலனாய்வு செய்யவும் ஒரு இரகசிய குழு களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளதாம். அவர்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் இருந்தபடி மாணவி வழக்கு சம்பந்தமான தகவல்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்களாம். அது மட்டுமின்றி காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் யார் யாரெல்லாம் திமுக அமைச்சர்களுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்கிற தகவலும் திரட்டப்பட்டு வருகிறதாம். குறிப்பாக ஞானசேகரனிடம் நடக்கும் விசாரணையை திசை திருப்பும் முயற்சியில் எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதும் தற்போது இந்த சிறப்பு புலனாய்வு படையால் கண்காணிக்கப்பட்டு வருகிறதாம். அதனால் இந்த வழக்கின் பின்னணியில் உள்ள கருப்பு ஆடுகள் நீண்ட காலம் மறைந்திருக்க முடியாது, எப்போது வேண்டுமானாலும் அவர்களின் முகமூடிகள் கிழிக்கப்படலாம் என்கிற தகவல்களும் நீதிமன்ற வட்டாரங்களில் வெளியாகியுள்ளன. நண்பர்களே, ஞானசேகரின் தொடர்பில் இருந்தது யார் யார் என்கிற மொத்த ரெக்கார்டும் என்னிடம் உள்ளது என்று அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் மற்றும் மாணவி கொடுத்த எஃப்ஐஆர் விவகாரத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடும் காவல்துறைக்கு சிறப்பு புலனாய்வு குழு கொடுக்கும் அதிர்ச்சி காரணமாக சைபர் கிரைம் டிஎஸ்பி விசாரணை குழுவிலிருந்து வெளியேறியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.